அனைவருக்கும் வணக்கம். உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு 350 நாட்கள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, சட்ட அறிவு பயிற்சி வகுப்பு. இன்று நாள் 2 குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 1 துவங்குகின்றது. இதற்கு முந்தைய ஆடியோல குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவான வரலாறு குறித்து பேசியிருந்தோம். இன்று பிரிவு 1 துவங்குகின்றது. 1 மணி நேர கால அளவிற்குள் எத்தனை பிரிவுகளுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமோ அத்தனை பிரிவுகள் இன்று முடிக்கப்படும். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 1 குறுந்தலைப்பு, அலாவுகை தொடக்கம். இந்த பிரிவு 1 பொதுவா எல்லா சட்டத்திலையும் பிரிவு 1 குறுந்தலைப்பு, அலாவுகை தொடக்கம் இப்படிதான் இருக்கும். குறுந்தலைப்பு அப்படின்னா 1973 ஆண்டு குற்ற விசாரணை முறை சட்டம், இதுதான் குறுந்தலைப்பு. இதுக்கான ஹெட்டிங், இந்த சட்டத்துக்கான தலைப்பு. அலாவுகை அப்படின்னா இந்த சட்டம் எந்தெந்த பகுதிகளில் அதிகார வரம்பு கொண்டிருக்கு, அதாவது செயல்படுத்த முடியும் அப்படின்ட்டு தான் இந்த சட்டத்தை பயன்படுத்தி சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகளை பயன்படுத்தி எந்தெந்த பகுதியில் அதிகார வரம்பு இந்த சட்டத்துக்கு இருக்கு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்களாக இந்தியா முழுவதும் அளாவி நிற்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் தற்பொழுது யூனியன் பிரதேசமாக, ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசமாக 31/10/2019 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுவிட்டது. அன்று முதல் இந்த சட்டம் மட்டுமல்ல, அனைத்து மத்திய சட்டங்களும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும். பிரிவு 370 நீக்கப்பட்டதன் விளைவு குறித்து வேறொரு தலைப்பில் விளக்கமாக பார்ப்போம். அடுத்தது, நாகாலாந்து மாநிலம் மீதோ பழங்குடியினர் வாழும் பகுதியில் மீதோ இந்த சட்டம் இயங்காது. எக்ஸப்ட் இந்த சட்டத்தின் அத்தியாயங்கள் 8, 10, 11 தவிர மற்ற எதுவுமே நாகாலாந்து பழங்குடியினர் வாழும் பகுதியில் இயங்காது. ஆனா அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. இயங்காதுன்னா இயங்கவும் வைக்கலாம், அது குறித்தும் பார்ப்போம். பட் இது ஒரு வினாவா கேட்பாங்க. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் எந்த அத்தியாயங்கள் தவிர மற்ற அத்தியாயங்கள் நாகாலாந்து மாநிலம் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிக்கு இயங்காது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. 8, 10, 11. 8 நடுவில் 9 இல்லை, 8, 10, 11 ஞாபகம் வச்சுங்க. இயங்காதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த சட்டம் நாகாலாந்து பழங்குடியினர் வாழ்கின்ற பகுதிக்கு இயங்காது. இயங்க வைக்க முடியுமா? முடியும். எப்ப முடியும்? சம்பந்தப்பட்ட மாநில அரசு அறிக்கை வாயிலாக அதில் குறிக்கப்படும் குறைகளை சரி செய்து மாறுதல்களுடன் மேற்சொன்ன வகைமுறைகள் அனைத்து அத்தியாயையும் இயங்க வைக்கலாம், அல்லது தேவைப்படுகின்ற சில அத்தியாயங்களை இயக்கத்துக்கு கொண்டு வரலாம். இங்கு அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாநில அரசு தான், சம்பந்தப்பட்ட மாநில அரசு தான் இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். அது சம்பந்தப்பட்ட மாநில அரசு மேற்சொன்னவாறு மாற்றங்கள் மாறுதல்கள் செய்து நாகாலாந்து மாநிலம் முழுவதோ அல்லது பழங்குடியினர் வாழும் பகுதிக்கு இயங்க செய்யலாம். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்தியா முழுவதும் அதிகார வரம்பு கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் உட்பட, லடாக் யூனியன் பிரதேசம் உட்பட நாகாலாந்து மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதி. அத்தியாயம் 8, 10, 11 தவிர மற்ற எதுவும் பொருந்தாது. சம்பந்தப்பட்ட மாநில அரசு நினைச்சா பொருந்த செய்யலாம். அதற்கான சட்ட வரைவுகளை கொண்டு வந்து பொருந்த செய்யலாம். பழங்குடியினர் வாழும் பகுதினா என்ன? ஷில்லாங் நகராட்சியின் வட்டார எல்லைக்குள் அடங்கிய மண்டலங்கள் நீங்களாக, அது கிடையாது. அது போக அரசமைப்பின் 6வது இணைப்பு பட்டியல்ல 20வது பத்தியில
குறிப்பிட்டவாறு 1972 ஆண்டு ஜனவரி 21 நாளை அடுத்து முந்தைய காலத்தில் அசாமின் பழங்குடியினர் வாழும் பகுதிகளின் உள்ளடங்கியிருந்த மண்டலங்கள் என்று பொருள்படும். இப்போ அந்த மண்டலம் எல்லாம் அது அடங்குது, ஷில்லாங் நகராட்சியை தவிர. பிரிவு 1 தொடக்கம் அப்படின்னு பார்த்தோம். குற்றவியல் நடைமுறை சட்டம் அமலுக்கு வந்த நாள் தான் தொடக்கம். 1974 ஆண்டு ஏப்ரல் 1 நாள் முதல் 1/4/1974 முதல் இந்த சட்டம் தொடங்குகின்றது, அமலுக்கு வருகின்றது. பிரிவு 1 என்ன கேள்வி கேட்கலாம்? குற்றவியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1973, அமலுக்கு வந்த நாள் 1/1/1974. குற்றவியல் நடைமுறை சட்டம் அதிகார எல்லை இந்தியா முழுவதும், நாகாலாந்து பழங்குடியினர் வாழும் பகுதிக்கு அத்தியாயம் 8, 10, 11 தவிர மற்ற எதுவும் பொருந்தாது. சம்பந்தப்பட்ட மாநில அரசு வாயிலாக பொருந்த செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். மேற்கண்ட தகவல் மட்டுமே உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு தேர்வில் கேட்க வாய்ப்புள்ள தகவல்கள். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கான மாதிரி டெஸ்ட் கொடுக்கிறேன். செக்ஷன் 1 இந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டா போதும். அடுத்தது செக்ஷன் 2 போகலாம். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 2 சொற்பொருள் விளக்கம் கொடுக்கின்றது, டெபினிஷன்ஸ். அதில் சொற்பொருள் விளக்கம், இந்த சட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்களுக்கு என்ன பொருள், எப்படி புரிஞ்சுக்கணும், அதற்கான விளக்கம் பிரிவு 2 கொடுக்கப்பட்டுள்ளது. செக்ஷன் 2A bailable offense, பிணையில் விடும் குற்றம். ஆங்கிலத்திலையும் சொல்றேன், தமிழ்லையும் சொல்றேன். ஏன்னா நடைமுறையில் நீங்க பயன்படுத்தும் பொழுது bailable offense அப்படின்னு பயன்படுத்துவீங்க, சார்ஜ் ஷீட் பயன்படுத்துவீங்க. சில சமயங்கள்ல ஆங்கிலத்தில் பயன்படுத்துற வார்த்தைக்கு தமிழ் மீனிங் தெரியாம போயிடும். அதனால தமிழ்லையும் தெரிஞ்சுங்க. ஏன்னா சில இடங்கள்ல நீங்க அதுக்கு தமிழ்ல எழுத வேண்டியிருக்கும், டிராஃப்டிங் தமிழ் எழுத வேண்டியிருக்கும். ஆங்கிலம், தமிழ், முடிந்தால் ஹிந்தி, மூன்றையும் கத்துக்கலாம். கூடுதல் மொழிகளை கற்றுக்கொள்வது நமக்கு கூடுதல் அறிவையும் பலத்தையும் கொடுக்கும். செக்ஷன் 2A என்ன சொல்லுது? பிணையில் விடும் குற்றம் என்பது முதலாவது இணைப்பு பட்டியலில், குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் 2 இணைப்பு பட்டியல் இருக்கு. அதுல முதலாவது இணைப்பு பட்டியல்ல பிணையில் விடக்கூடிய குற்றம் அப்படின்னு குறிக்கப்பட்டிருந்தா, அல்லது அவ்வப்போது நடைமுறையில் இருக்கும் வேற எந்த சட்டத்தின் மூலமாக பிணையில் விடக்கூடிய குற்றமாக கூறப்பட்டிருந்தால் அந்த குற்றங்கள் பிணையில் விடக்கூடிய குற்றம். அது தவிர வேறு அனைத்து குற்றங்களும் பிணைவிடா குற்றங்கள். பிணைவிடு குற்றத்திற்கும் பிணைவிடா குற்றத்திற்கும் விளக்கம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 2 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியை கேட்கலாம். பிணை விடு குற்றம் குறித்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவில் விளக்கப்பட்டுள்ளது? பிரிவு 2A 2A. பிணைவிடா குற்றம் குறித்து அதே பிரிவு தான். ஏன்னா இது தவிர மற்ற அனைத்தும் பிணைவிடா குற்றங்கள் சொல்லிட்டாங்க. ஓகே. இப்ப பிணைவிடு குற்றம், பிணைவிடா குற்றம் பட்டியல் எங்க கொடுக்கப்பட்டிருக்கும்? இணைப்பு பட்டியல், அனெக்சல்ல இணைப்பு பட்டியல் 1, முதலாவது இணைப்பு பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதையும் ஒரு கேள்வியா கேட்கலாம். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் எந்த இணைப்பு பட்டியல்ல பிணைவிடு குற்றம், பிணைவிடா குற்றம் குறித்து விளக்கப்பட்டுள்ளது, பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது? இணைப்பு பட்டியல் 1. இப்ப பிணைவிடா குற்றம், பிணைவிடும் குற்றம், பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். பிணைவிடா குற்றம் செய்த ஒரு நபர் பிணையிலே வர முடியாதா? வாய்ப்பே இல்லையா? அப்படி புரிஞ்சுக்க கூடாது. பிணைவிடு குற்றம் அப்படின்றா, பிணைவிடு குற்றம் அப்படின்னா காவல் அதிகாரியே பிணையில விடுகின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ள குற்றங்கள்.
காவல் அதிகாரிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கல அப்படின்னா அது பிணைவிடா குற்றம். அந்த குற்றத்திற்கு எங்க பிணை கோரணும்னா நீதிமன்றம். பிணைவிடு குற்றத்தில் ஒரு காவல் அதிகாரி அந்த நபரை பிணையில் விடவில்லை அப்படின்னு மறுத்துவிட்டால் அந்த நபர் நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுத்தே ஆக வேண்டும். இது பிணைவிடு குற்றத்திற்கான விதி. பிணைவிடா குற்றம் நீதிமன்றத்தில் போறாங்க, பிணையில விடணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, இது மாதிரி கொடிய தண்டனை குற்றங்கள் செய்த நபரை பிணையில் விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீதிமன்றத்தின் விருப்ப உரிமையின் அடிப்படையில் பிணையில விடலாமா விடக்கூடாதான்னு பிணைவிடா குற்றங்களுக்கு முடிவெடுக்க முடியும். பிணைவிடு குற்றங்களுக்கு அவ்வாறு முடிவெடுக்க முடியாது. அந்த பிணைவிடு குற்றம் செய்த நபர் காவல்துறை அதிகாரி அவரை அணுகுகின்ற போதிலிருந்து எந்த தருணத்தில் வேணா பிணை கொடுக்க தயாராக தான் அவரை பிணையில் விட வேண்டும். இருப்பினும் இந்த மரணம் ஆயுதம் சொல்லும் தெரியுங்களா, 16 வயதுக்கு உட்பட்டவங்க, குழந்தைகள், வயதானவங்க, நோயாளிகள் செய்தால் அவங்களுக்கு பிணையில் விட நீதிபதியின் முடிவின் அடிப்படையில் வாய்ப்பு உள்ளது. அவங்கள பிணையில விடலாம். இப்ப ஏற்கனவே பார்த்தோம், பிணைவிடு குற்றம், பிணைவிடா குற்றம் இரண்டுக்குமே விளக்கம் எங்க இருக்கு? குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 2A. ஓகே, பொதுவா தண்டனையின் அடிப்படையில் பிணைவிடு குற்றம், பிணைவிடா குற்றம்னு பிரிக்கிறாங்க. இருந்த போதிலும் இது பிக்ஸ்டு கிடையாது, மாறுதலுக்கு உட்பட்டது. ஒரு தோராயமா பார்த்துக்கலாம். 3 வருடங்களுக்குள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் அப்படின்னா பிணைவிடு குற்றமா கருதப்படுகின்றது. 3 வருடத்துக்கு மேல தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் பிணைவிடா குற்றங்கள். இது பிக்ஸ்டு கிடையாது, எல்லா குற்றங்களுக்கும் இது பொருந்தாது. ஒரு ஜெனரல் கான்செப்ட், அவ்வளவுதான். பிணைவிடு குற்றம், பிணைவிடா குற்றம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியர் ஆயிடும். கண்டிப்பா ஒவ்வொரு காவல் அதிகாரிகளும் இந்த வித்தியாசங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். நாளைக்கு நீங்க எக்ஸாம் முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணி உதவி ஆய்வாளரா அல்லது உங்கள் முயற்சியின் மூலமா டிஎஸ்பியா பணியில் சேருங்க அப்படின்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள், வேறுபாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இந்த பதிவை தெளிவா கேளுங்க, கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிணைவிடு குற்றங்களுக்கு பிணைவிடும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தொடர்புடைய காவல்துறை அதிகாரி. பிணைவிடா குற்றங்களுக்கு பிணையில் விடும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? தொடர்புடைய நீதிமன்றம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 143 சட்டவிரோதமான கூட்டத்தில் உறுப்பினராக இருத்தல். இது பிணைவிடு குற்றமா பிணைவிடா குற்றமா? இப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? குற்றவியல் நடைமுறை சட்டம் 1வது அட்டவணை எடுத்து பார்க்கணும். அதுல பிணைவிடு குற்றம் கொடுத்திருக்கா, பிணைவிடா குற்றம் கொடுத்திருக்கா, அதன் அடிப்படையில் நீங்க முடிவு செய்யணும். சட்டவிரோதமான கூட்டம் ஒன்றில் உறுப்பினராக இருத்தல் பிணைவிடு குற்றம். கலகம் விளைவித்தல் பிரிவு 147, 148 இந்திய தண்டனை சட்டம். கலகம் விளைவித்தல், 5க்கு மேற்பட்ட நபர்கள் கூடி கலகம் விளைவிக்கிறாங்க, சட்டவிரோதமான கூட்டமாக மாறி, இதுவும் பிணைவிடு குற்றம். தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க, பிணைவிடு குற்றம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 309 படி. பிணைவிடு குற்றம்லாம் எதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த குற்றத்திற்கு தொடர்புடைய காவல் அதிகாரி பிணையில் விட முடியும், குற்றவாளிகளை பிணையில் விட முடியும். கண்டிப்பாக நீங்க பிணைவிடும் குற்றம் எது, பிணைவிடா குற்றம் எது என்று பிரித்து தெரிஞ்சுக்கணும். நான் 1வது அட்டவணையில் போய் பாருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டு மனசுல நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க புக்கெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு குற்றம் உங்க முன்னால ஒரு எஃப்ஐஆர் வருது அப்படின்னா அது பிணைவிடு குற்றமா பிணைவிடா குற்றமான்னு நீங்களே முடிவு செய்ய முடியும். அதற்கு அடுத்த நடவடிக்கை என்ன செய்யணுன்றத அந்த நடவடிக்கையை நீங்க மேற்கொள்ள முடியும். நீங்க அதுக்கு ஆணை பிறப்பிக்க முடியும்.
உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ள காவலர்கள் அதை செயல்படுத்துவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கான மதிப்பு அந்த இடத்துல குறைஞ்சிடும். உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ள காவலர்கள் உங்களுக்கு சொல்லித் தராங்க அப்படின்னா பதவி மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும், மரியாதை இருக்காது. அப்ப அந்த மரியாதையும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்று தேர்ந்து மற்றவங்களுக்கு நீங்க அதை எடுத்து சொல்ற அளவுக்கு திறமை கொண்டவராக இருக்க வேண்டும். பிணையில் விடுறதுக்கு, பிணை விடும் குற்றங்களுக்கு பிணையில் விடுறதுக்கு ஏதாவது சிறப்பு நடைமுறை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனா பிணை விடா குற்றத்துக்கு அது மாதிரி நடைமுறைகள் இருக்கலாம். நீதிமன்றம் அந்த கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். பிணையங்கள் மற்றும் பிணை முறிகள் பற்றி வகைமுறைகள் குறித்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் அத்தியாயம் 33 பிரிவு 436 இருந்து 450 வரை விளக்கப்பட்டிருக்கு. அந்த பிரிவுக்கு உரிய விளக்கம் வரும்போது அதை பார்ப்போம். ஆனா இங்க பிணைவிடா குற்றம், பிணைவிடு குற்றம் இது குறித்து பார்க்கறதால தொடர்புடைய செக்ஷன்ஸையும் பார்த்துக்கிறோம். அந்த பிரிவு வருகின்ற பொழுது, அதற்கான தலைப்பு வருகின்ற பொழுது விளக்கமாக காண்போம். ஒரு குற்றம் செய்யப்படுகின்றது. அந்த குற்றம் பிணைவிடு குற்றம். காவல் அதிகாரி அந்த குற்றவாளியை பிணையில விடல. நீதிமன்றத்துக்கு அந்த நபர் போறாரு. அந்த நபரை பிணையில் நீதிமன்றம் விட வேண்டும். அதாவது ஷல், கண்டிப்பா விட வேண்டும் என குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 436 விளக்குகின்றது. அதே சமயம் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பிணைவிடா குற்றம் செஞ்சிருக்கார் அப்படின்னா பிணையில் விடும் அதிகாரம் ஏற்கனவே பார்த்தோம், நீதிமன்றத்திடம் இருக்கின்றது. தன் விருப்ப உரிமை அடிப்படையில் அதை பயன்படுத்திக்கலாம். நீதிபதி வழக்கோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். அப்ப அந்த நபரை, குற்றவாளியை நீதிமன்றம் பிணையில விடலாம் அல்லது விடாம இருக்கலாம். இது குறித்து குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 437 விளக்கம் தருகின்றது. இந்த பதிவில குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 1, 2A வரை பார்த்திருக்கோம். அடுத்த பதிவில அடுத்தடுத்த பிரிவுகள் குறித்து விளக்கமா பார்ப்போம். நாம போற மாடல் என்ன அப்படின்னா தலைப்பு, பிரிவு, விளக்கம். இதெல்லாம் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க, நடைமுறையில் நம்ம எப்படி பயன்படுத்தணும், இரண்டிற்கும் பயன்படும் விதத்துல இருக்கு. இந்த பதிவை நீங்க கேட்ட உடனே இந்த பதிவை யாருக்காவது அனுப்பணும், பயன்படுத்த அனுப்பி வைங்க. இந்த பதிவை கேட்ட பிறகு இதற்கான ஆன்லைன் டெஸ்ட், உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு தேர்வில் என்ன கேள்விகள் கேட்க வாய்ப்புள்ளது தெரிஞ்சுக்கணும்ல. டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சீங்கன்னா 350 நாட்கள்ல உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த பதிவை கேட்ட உடனே ஆன்லைன் டெஸ்ட் என 9597975079க்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. ஏற்கனவே டெலகிராம் குரூப்ல இருக்கிறவங்க, ஆல்ரெடி அட்மிஷன்ல இருக்கவங்க, அந்த குரூப்லயே அவங்களுக்கான பதிவு வரும். குரூப்ல இருக்கவங்க தவிர மற்ற யாராவது வெளியிருக்க நபர்கள் கேட்டா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. இதுவே ஒரு டெமோ கிளாஸா வச்சுங்க. 350 நாட்கள்ல சட்ட அறிவுல உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு தேர்வுல 110 வினாவிற்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். அடுத்த பதிவு தொடர்கின்றது. முதல்ல இந்த பதிவை கேளுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா விளக்கம் கேளுங்க. உங்களது சந்தேகம் என்பது கண்டிப்பாக நடத்தப்படுகின்ற பாட எல்லைக்குள் இருக்கணும், அந்த வரையறைக்குள் இருக்கணும். நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா, இதை விட்டு வெளில போனோம் அப்படின்னா 350 நாள்ல எங்களால் முடிக்க முடியாது. 100% பாடம் உங்களுக்கு முடிக்கப்படும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.